வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணி ஓபிஎஸ் அணி சொல்லி பிரிஞ்சிருக்காங்க. சசிகலா அணி தனியாக இருந்தாலுமே பெரிய லெவலில் வேகமாக செயல்படல. இப்போ ஓபிஎஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளவு வந்திருக்கட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அதிருப்தியில் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டே எல்லாம் இருக்காங்க. புகழேந்தி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ராமநாதபுரம் நிற்கும் போது பிரச்சாரத்துக்கு கூட வரலன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. எடப்பாடி அணிலையும் அப்படிதான். செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணிலாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. முக்கியமான காரணம் பாஜக கூட்டணி வைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் அதிருப்திகள் இருக்குதான். ஸோ இப்போ இந்த ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிமுக நிகழ போதுன்றாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி டம்மியாலாம் ஆயிட முடியாது. ஏன்னா அவருமே பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தவர். அவரும் பார்த்தீங்கன்னா தன்னோட பலத்தை காமிப்பாரு. இப்போ எப்படி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல தனிச்சு நிற்கிறாரோ, சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாரோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை எடப்பாடியை தனிச்சு விட்டாலுமே அவர் தனி பலத்தை காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையெல்லாம் இணைஞ்சாலுமே தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஓபிஎஸும் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. சசிகலா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டச்சிலே இல்லை அரசியலில். 2021 சட்டமன்ற தேர்தல் முன்னாடியே வந்துட்டாங்க வெளியே. ஆனாலும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா லைம்லைட்ல இல்லைன்றாங்க. ஸோ அவரோட அரசியல் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி தான். ஸோ டிடிஏ ஜனக்கான மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்துக்கு போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.